சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி. ஆமென், நன்றி அப்பா. கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹalleluya, thank you. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே இந்த வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இந்த வாழ்நாள் எல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளம்பிற்கும் சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே இந்த வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே இந்த வாழ்நாள் எல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே என் வாழ்நாள் எல்லாம். ஆமாண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். முழு மனதோடு உம்மை ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆராதிப்போம். ஆவியானவரே, நீர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பண்ணுகிற ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அப்பா கிட்ட சொல்றார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் அப்பா கிட்ட செய்யற முழு மனதோடு ஆராதிக்கும் போது, முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது, முழு உள்ளத்தோடு முழு மனதோடு இருதயத்தோடு ஆராதிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அந்த துதி பலிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆவியானவர் உதவி நீங்க கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே முழு மனதோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க, ஆவியானவரே முழு பலத்தோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க, ஆவியானவரே முழு பலத்தோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. இந்த வேளை அப்பாவை ஆராதிக்கலாமா? முழு பலத்தோடு ஆராதிக்கலாமா?
ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பலமா குற்றங்களை மன்னித்தாரே, பலம் நோய்கள் நீக்கினாரே. படுதுளி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தியதால்தான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசப்பா உங்க ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்காக தான் உலகத்துல பிறந்தீங்க, எனக்காக தான் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க, எனக்காக தான் நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க என்று அந்த உறுதியோடு யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ, யாரெல்லாம் முழு மனதோடு சொல்கிறார்களோ அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய நோய்கள் நீக்கப்படும், அவருடைய வியாதிகள் நீக்கப்படும், சாபங்கள் அறவே ஒளிந்து போகும். அந்த உணர்வோடு, அந்த பயபக்தியோடு, உணர்வோடு ஆளுங்களை கேட்கலாமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. யோசேப்பை கொண்டு போடுவதற்காக தன்னுடைய சகோதரர்கள் என்ன போது ஒரு சகோதரர் சொன்னாரா, நம்முடைய சகோதரனை நம்ம அப்படி செய்ய வேண்டாம், அந்த ரத்தப்படி நம்ம மேல வந்துடும், அவனை ஒரு குழியில போட்டுருந்தாங்க. குழியிலிருந்து திருப்பி அந்த மகனை புற ஜாதியர்கள் புற தேசத்தை விற்று போட்டாங்க. அந்த யோசேப்பை ஆண்டவர் அதிபராக அந்த தேசத்துக்கு மாற்றினார். இன்றைக்கு படுகொலியில் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து எப்போது நம்மோடு இருக்கிறார். இந்த உறுதி நமக்கு இருக்கணும். இந்த வார்த்தை கேட்கும் போது இந்த வேளையில் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே யார் இருக்கிறார்களோ இல்லையோ இயேசு என்னோடு இருக்கிறார். சிங்கத்தின் கெவியில தானியலை தூக்கி போட்டாங்க. தானியல் இயேசுவோடு இருந்ததுனால அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எல்லாரும் கட்டி நடக்குமா? நடக்காது. அவர் இயேசுவோடு இருந்ததுனால, தினமும் 3 வேளை ஆண்டவரை ஆராதித்ததுனால, 3 வேளை உண்மையாய் ஆராதித்ததுனால அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பலமோச்சாக ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாள் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். சொல்லமா? வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள்
இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினால் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஒரு மனிதன் தன்னுடைய பலத்தால அந்த ஒவ்வொரு வயதுக்கு ஒரு பலம் இருக்கும். ஒரு வாலிப வயதுக்கு ஒரு பலம் இருக்கும், முது வயதுக்கு ஒரு பலம் இருக்கும், சின்ன பிள்ளைக்கு ஒரு பலம் இருக்கும். அந்தந்த பலத்தோட அவங்க ஓடுவாங்க. அந்த பலம் அந்த பலம் உற்சாகம் இருக்கிற வரையும் தான் செய்ய முடியும். ஆனா ஆண்டவரோடு இருக்கும் போது அது முதிர் வயதோ, அது சிறு வயதோ, வாலிப வயதோ, இளம் வயதோ, எந்த வயதா இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கும் போது அவர் பலத்தோடு, அவர் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தோடு செய்யும் போது பலன் குறைவதில்லை. கைகள் தட்டி ஆண்டு மையப்படுத்தலாமா? ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கத்த செய்த ஒரு நாள் மறவாதே. ஒரு நாள் மறவாதே. அவரது பேரன்பு வாழளவு உயர்ந்துள்ளது. அவரது பேரன்பு வாழளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் குற்றங்களை. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் குற்றங்களை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்த செய்த ஒரு நாளும் மறவாதே. இன்னும் கத்த செய்த நன்மைகள் ஒரு நாள் மறவாதே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவருடைய அன்பு அவருடைய பேரன்பு வாழவு உயர்ந்துள்ளது. அல்லேலூயா. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றி விட்டார் நம் குற்றங்களை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க முழு உள்ளத்தோடு, who all accept the Jesus, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், ஏசப்பா என் உள்ளத்துல நீங்க வாங்க, என் உள்ளத்துல வாங்க, உங்களை நான் முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொல்ற அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். குற்றங்களை பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார்.
செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். அம்மை செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சொல்லலாம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். சொல்லுங்க. பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். இப்ப உங்க பேரை போட்டேன். அலெக்ஸையும் என்னையும் மாற்றினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். மாற்றினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். தண்ணீரை அவர் ரசமாகவும் மாற்ற முடியும். தண்ணீரை ரத்தமாகவும் மாற்ற முடியும். அவர் சொல்லாகவும் அவர் கட்டளை நிற்கும். அவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அதனால வார்த்தையை பேசும்போது கவனமாய் பேசணும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. நம்ம என்ன பேசுறோமோ அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அதனால சொல்லுவாங்க, பாசிட்டிவா பேசுங்க, நல்ல முறையில் பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. கேட்கிறோம், ஆனா அது புரியுது. ஆனா நம்ம கோபம் வரும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செயல்படுத்த மாட்டோம். கோபம் வரும்போது அதை மறந்துடும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை ஒத்தாசை நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்குமா? சொல்லுவா, அவரோடு பேசுவா. இப்ப பேசு, இப்ப பேசாத, இப்ப எப்படி பேசணும், எப்படி யோசிக்கணும், எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் அவர் கற்றுத்தர வல்லமையாக இருக்கிறார். கற்றுத்தர வல்லமையாக இருக்கிறார். வார்த்தை தண்ணீரை ரசமாய் மாற்றியவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவர், குருடருக்கு பார்வையை தந்தவர், செவிடருக்கு செவியை தந்தவர், மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவர். ஆமென். பாடையில கொண்டு போறாங்க. அந்த தாயாரையா, அந்த மகனை, தாயார் மகனை உயிரோடு எழுப்பினார். எவிரியின் மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். தேவனால் போதற்கான ஒன்றுமே இல்லை. 12 வருஷமா பெரும்பாலான ஸ்திரீ அந்த வியாதி சுகமாகல. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் கிட்ட போகிறதுக்கு அவர் பயந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். துணியதான் தொட்டார். அந்த வல்லமை புறப்பட்டு சென்றது. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம்
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 38 வருஷமா அந்த சீலோவாம் குளத்தரனை படுத்த அந்த மகன் அவரால் எழுந்து போக முடியாது. எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இந்த ஆண்டோட வார்த்தையை கவனிக்கும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். 38 வருஷமாய் சீலோவாம் குளத்தின் அருகே 38 வருஷமாய், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, அந்த குளத்துல யார் முன்னாடி போறாங்களோ அந்த குளம் கலக்கி விடும் போது யாரு போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்க சுகம் பெற்றுடுவாங்க. இவரால் எழுந்து போக முடியல. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மகனை தேடி போகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் அவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, என்னால முடியல, எனக்கு உதவி செய்ய முடியல, மரியாதை போல மாத்தாரை போல லாசரு மரித்து விட்டு பிறகு அழுது கொண்டு இருந்தாங்க, எனக்கு யாருமே இல்லையே, உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை உங்க சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களுடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு 38 வருஷமாய் உதவி செய்ய யாருமே இல்லாத போது இயேசு கிறிஸ்து அந்த மகனை தேடி போனார். மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் அந்த ஊழியத்தை முடித்த பிறகுதான் அந்த இடத்துக்கு செல்கிறார். அந்த இடத்துல செல்கிறார். அவர் சொல்கிறார், அந்த 38 வருஷமாய் படுத்துக்க அந்த மகனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அந்த குளத்துக்கே போகல, சுகம் பெற்றுக் கொண்டா. 4 நாள் ஆகுது. அந்த லாசருவே வெளியே வா. மரித்து போன காரியமா இருக்கிற மனிதன் மரிப்பதில் அந்த வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற எந்தெந்த காரியமாக ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். பலமா, ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். எல்லாம் உற்சாகமா, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் நம் அருகில் இருக்கிறார். ஆமென். அற்புதங்கள் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது. இன்னும் 8 நாளைக்குள் நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். அதிசயங்கள் ஆண்டவர் நம் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீகா 2:7 சொன்னது போல, மீகா அதிகாரத்தில் சொன்னது போல, எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட நாட்களில் செய்தது போலவே அதிசயங்களை காணப்படும். அந்த வார்த்தையை உற்று கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த திருச்சபையில வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வார்த்தையை கருத்தோடு கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்பட்டு இருக்கிறார். லைவ் மூலமாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எகிப்து தேசத்தில் புறப்படப்பட்ட நாட்களிலே செய்தது போலவே அதிசயங்களை வாழ்க்கை காணப்படுவே. வார்த்தை அதிசயம் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த ஒண்டர் மார்வலஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதிசயம் ஏசப்பாவால் தான் முடியும். அப்பா பிதாவால், இயேசுவால், பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் மோசையோடு பேசுகிற வார்த்தை, இதோ பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்க ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அவர் மட்டும்தான், அவர் நம்ம கூட இருந்ததாங்க அதிசயம். இயேசு நம்ம கூட இருந்ததாங்க அதிசயம். அவர் நம்ம கூட இருக்கிறோம். அவர் எப்போ நம்ம கூட இருக்கிறார்? நாம விட்டுட்டு போயிடக்கூடாது. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம தான் அவரை மறக்கிறோம். அவர் மறக்கல. அவர் தாய் வயிற்றில் உருவாகும் தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உண்டாகும் அவர் உண்டாகிட்டாரு.
அவரு எந்த காலத்துல பிறக்கணுமோ அந்த காலத்துல நம்ம பிறக்க வச்சிருக்காரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம உயிரோடு இருப்பதே அதிசயம். ஆயுஷ்மாட்டை பெருகப்பட்டிருக்கார். கைகள் தட்டி ஆண்டு மகிமை பண்ணுவோம். இந்த வேலையில சொல்லுங்க, அறிக்கை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை செய்து கொண்டே இருக்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில உலக 7 அதிசயம் சொல்லுவாங்க, 8 அதிசயம் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்து கொண்டே இருக்க. சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க, வார்த்தையில சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நிறைவான மனதோடு உம்மை ஆராதிக்கும்படி ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. We worship you Lord. Hallelujah. We praise you Lord. நன்றி அப்பா. ஒரு தேவனாக கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும் அன்பு கூற கடவீர்கள். அவர் முழு இருதயத்தை கேட்கிறார், முழு மனதை கேட்கிறார், முழு உள்ளத்தை கேட்கிறார், முழு பலத்தை கேட்கிறார். அவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தருவார் பலன். ஆமென். அவர் தருகிறார் பலன். ஹல்லேலூயா. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் ஒரு வாழ்க்கை இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்கு அதுக்கு இருக்கிறார். அற்புதங்கள் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். சொல்லுவோம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தை அழைக்கிறீங்க செய்கிறவர் இருக்கிறார். எல்லாம் கைகள் உயர்த்தி, கைகள் உயர்த்தி பிதாவாகிய தெய்வத்தை நோக்கி, அப்பா பிதாவை நோக்கி கைகள் உயர்த்தி அதிசயங்கள் செய்து கொள்ளுங்க. கன்ஃபஸ் பண்ணுங்க. அதிசயங்களை கேட்பது முக்கியம் தான், அதை விட அறிக்கை செய்வது முக்கியம். அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையை எதெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஏன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அதிசயங்கள் வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருக்கலாம். உலகத்தால முடியாது, மருத்துவரால முடியாது, என்னால முடியாது, யாரும் முடியாது. ஆனால் என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. We worship you Lord. Thank you Lord. ஓரா நமஹாரே பிகேரி மிகாராபா. ஓரா நமஷாலாபா காரணமாரே மிஷாராபா. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாம் உலகால சொல்லுங்க, நன்றி, 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 நன்றி.
ஓ ஹalleluya. சாரி பாத்தீங்கன்னா வீட்டுல எண்ணெய் மாவு குறையவில்லை. துதிக்க 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 குறையாது. ஹalleluya. நிறைவு. ஹalleluya. thank you lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாட்டோம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நன்றி சொல்றோம். எங்களோடு இடைப்படுத்த நன்றி சொல்றோம். எங்கள் வாழ்க்கையில நீங்க அதிசயங்களுக்கு மற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவித சரீர பிரகாரமான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கைகளுக்கு மகிமைப்படுத்தலாமா?